தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஒன்றிய மாநில அதிகாரங்களை மறுபரிசீலனை செய்து உண்மையான கூட்டாட்சியை வலுப்படுத்த வேண்டும். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் இணைய வேண்டும் என பல்வேறு கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோடு நகர் பகுதியில் திடீரென பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். கனமழையால் குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தெலங்கானாவின் மேடக் மாவட்டத்தில் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம். வீடுகள், கோயிலை சூழ்ந்தபடி சென்ற தண்ணீர். டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள். மேற்கு வினோத் நகர் பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. வெள்ளம் பாதித்த பஞ்சாப் மற்றும் ஜம்முவில் மீட்புப் பணிகள் தீவிரம். ஹெலிகாப்டர் மூலம் மக்களை கயிறு கட்டி மீட்ட ராணுவம். உத்தராகண்ட் மாநில ஷமோலியில் மேக வெடிப்பு. நீர்நிலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலம். மேளதாளம் முழங்க எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்ட சிலைகள். டிஜிட்டல் மற்றும் AI துறை வளர்ச்சியே நமது முக்கிய குறிக்கோள். எதிர்காலத்துக்கு பாதை அமைப்போம் என ஜப்பானில் பிரதமர் மோடி உரை. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் நடந்த பிரச்சினை போன்று தமிழகத்தில் நடந்துவிடக்கூடாது. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு.
அதிமுக விதிகள் திருத்தத்தை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதித்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. பீகாரில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் இடையே மோதல். தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறை. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளை மிஞ்சி 7.8 விழுக்காடாக உயர்வு. உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக நீடிப்பதாக புள்ளியியல் அலுவலகம் தகவல். தமிழகத்தில் நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டால் 2500 உயர்வு. சாதாரண ரக நெல்லுக்கு ஊக்கத்தொகையாக 131 ரூபாயும் முதல் ரகத்துக்கு 156 ரூபாயும் உயர்த்தி அரசாணை. ஓய்வு பெறும் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலை தீ ஆணைய தலைவராக நியமனம் செய்தது தமிழ்நாடு அரசு. தீ மற்றும் உயர் மீட்புப் பணிகளில் புதிய தொழில் நுணுக்கங்களை செயல்படுத்த தீ ஆணையம் அமைப்பு. ஓய்வு பெறவுள்ள தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பிரியாவிடை. சென்னையில் பிரிவு உபச்சார விழா. Shankar Jival IPS, born in Uttarakhand, is a 1990 batch IPS officer of Tamil Nadu cadre. சிவகங்கை அருகே வைகை ஆற்றில் வீசப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள். பூவந்தி, கீழடி உள்ளிட்ட கிராமங்களில் 2 நாட்கள் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் கிடந்ததால் அதிர்ச்சி. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்ட சம்பவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அஸ்தியை கரைப்பது போல சிவகங்கை வைகை ஆற்றில் மனுக்கள் கொட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் ஆற்றில் கொட்டப்பட்டது ஆட்சியாளர்களின் அரக்க குணத்தை காட்டுகிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம். திருப்புவனம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்ட விவகாரம். அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை என சிவகங்கை ஆட்சியர் உறுதி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லகண்ணுவை சந்தித்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். கடந்த 24ஆம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நலம் விசாரித்தார். சென்னையில் நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா நிச்சயதார்த்தம். குடும்பத்தினர் முன்னிலையில் எளிமையாக நடைபெற்றதாக விஷால் பதிவு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.